ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சிவபெருமான் தன்னை பாடிய அடியார்களை எல்லாம் மகிழ்ந்து மகிழ்ந்து அவர்களுக்கு அத்துணை அருள் புரிந்தவர். பாடல் என்பது எத்தனையோ நாயன்மார்கள் இருக்கின்றார்கள். 63 நாயன்மார்கள் இருக்கின்றார்கள். 63 நாயன்மார்களிலே 4 மிக மிக பெருமையாக பேசுகின்றது இந்த உலகம். எல்லோருமே பெருமைக்குரியவர்கள். ஆனால் 4 எதனால் மிக பெரும் புகழ் பெற்றார்கள் என்றால் பாடல்களால் புகழ் பெற்றார்கள். தன்னை வாழ்த்தி பாடிய அந்த நாயன்மார்களை சிவபெருமான் முதல் வரிசையிலே வைத்து பார்த்தார். காரணம், எம்பெருமான் ஈசன் இசைக்கு மயங்குபவர், ஆடலுக்கு மயங்குபவர். ஆகவே பாடல்களால் பெருமை பெற்ற 4 முதல் வரிசையிலே இருக்கின்றார்கள். எல்லா நாயன்மார்களுமே பெருமைக்குரியவர்கள் என்றாலும் இந்த 4 முக்கியமான வரிசையிலே இருக்கின்றார்கள். அதுபோல் முருகப்பெருமான், முருகனுடைய அடியார்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் என்றாலும் அவரை பாடிய அருணகிரிநாத பெருமான் முதல் வரிசையிலே இருக்கின்றார். இப்படி பாடலுக்கு என்பது ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது. பாடல்களால் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எளிதாக சொல்லிவிட முடியும். பாடி பாடி தொழுவதிலே இனிமை. பாடி தொழுவது என்பது நம்முடைய இதயத்தை நேரடியாக இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்ற ஒரு வல்லமையை கொடுக்கும். சமீப காலத்திலே கூட பெருமாளுடைய பக்தர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், எத்தனையோ அடியார்கள் இருக்கின்றார்கள். 12 ஆழ்வார்கள் பெருமாளை பாடி பாடியே பெருமாளுடைய பாதத்தை அடைந்தவர்கள். சமீப காலத்திலே பார்த்தீர்களானால் இசைக்குயில் எம்.எஸ். சுப்புலக்ஷ்மி அம்மா, எம்.எஸ். சுப்புலக்ஷ்மி அம்மா வேங்கடவனை பாடி பாடி இன்றைக்கு திருமலையிலே எம்.எஸ். சுப்புலக்ஷ்மி அம்மாவுக்கு ஒரு வெண்கல சிலை வைத்திருக்கின்றார்கள் என்றால் அந்த பாடல் என்பது எத்துணை பேருடைய இதயத்திலே போய் அமர்கின்றது. எத்துணை பேருடைய இதயங்களை இறைவனின் பால் கொண்டு செல்கின்றது. நல்ல வழிக்கு நம்மை கொண்டு செல்கின்ற ஒரு ஆற்றல் இசைக்கு உண்டு. அதனால்தான் இசையால் வசமாக இதயம் எது, இறைவனே இசை வடிவம் எனும்போது தமிழ் இசையால் வசமாக இதயம் எது என பாடினார்கள். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஒரு பாடல் என்னவென்றால் நடராஜ பத்து. தில்லையம்பல நடராஜன் கூத்தாடி என சொல்வார்கள். நடராஜனை கூத்தாடும் ஈசன். அந்த கூத்தாடும் ஈசன் மேல் நடராஜ பத்து என்கின்ற அருமையான பாடல் இருக்கின்றது. இந்த நடராஜ பத்து பாடல் சிறுமணவூர் முனுசாமி என்பவரால் பாடப்பட்டது. சிறுமணவூர் முனுசாமி என்கின்ற அடியாரால் பாடப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் தான் இந்த நடராஜ பத்து என்கின்ற பாடல். விருத்த வகையைச் சேர்ந்தது. இதிலே 10 பாடல்கள் கொண்டதாக இது அமைந்திருக்கின்றது. இந்த ஒவ்வொரு பாடலுடைய கடைசி வரியாக ஈசனே சிவகாமி நேசனே என என்ற தில்லை வாழ் நடராஜனே என முடியும். இந்த வரிகளை கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு ஆனந்த கூத்தாடும் நம்முடைய இதயமானது. இந்த பாடல்களை இயற்றிய முனுசுவாமி முதலியார் அவர்கள் திருவள்ளூர் தாலுகாவிலே தற்போது சிறுமணவை என்கின்ற வழங்கப்படுகின்ற அந்த ஊரிலே 300 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் ஆவார். முதலாவது பாடல் மன்னாதி பூதமொடு விண்ணாதி அண்டம் நீ என ஆரம்பிக்கின்றது. கீழேயுள்ள 2வது பாடல் நடராஜர் நடனமாடும் போது புல்லிலிருந்து கடல் வரை எவையெல்லாம் ஆடுகின்றன என்பதை குறிப்பதாக அமைந்திருக்கின்றது. மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமி ஆட
மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம்மனாட கோனாட வானுலகு கூட்டம் எல்லாம் ஆட குஞ்சர முகத்தானாட குண்டலம் இரண்டாட தண்டை புலியுடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி 18 முனியட்ட பாலகரு மாட நரை தும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனைப்பாட எனை நாடி இதுவேளை விருதோடி ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என இன்று தில்லைவாழ் நடராஜனே என இந்த பாடலானது முடியும். இந்த நடராஜ 10 பாடல் பாடுவதால் நமக்கு என்ன நன்மை என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த நடராஜ 10 பாடலை ஒவ்வொரு பிரதோஷ வேளையிலேயும் இந்த சிவபுராணம் பாடி முடித்துவிட்டு இந்த நடராஜ 10 பாடல்களை பாடும்போது நீங்கள் எந்த ஆலயத்திலே இருந்து வேண்டிக் கொண்டாலும் அங்கே சிதம்பர நடராஜன் உங்கள் மனக்கண் முன்னால் காட்சியளிப்பார். இது நிதர்சனமான உண்மை. ஆகவே இந்த நடராஜ 10 பாடலை அனைவரும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இந்த பாடலை சொல்லிக் கொடுப்பதால் 2 நன்மைகள். ஒன்று, குழந்தைக்கு நல்ல பக்தி வளரும். இரண்டாவது, குழந்தை நன்றாக தமிழ் பேசும். நம்முடைய ஸ்லோகங்களாகட்டும், நம்முடைய செய்யுள்களாகட்டும், நம்முடைய அந்த கந்தர் சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, இவை எல்லாமே அற்புதமான தமிழை நமக்குள்ளே விதைக்கும். குறிப்பாக லகரம் லகரம் இவையெல்லாம் சுத்தமாக வரும். 5 விளையாதது 50 விளையாது என்று சொல்வார்கள். காரணம், 5 வயதிலே நாக்கை நன்கு வளைக்க வேண்டும், வளைத்து தமிழ் சொற்களை பேச வேண்டும். அப்படி 5 வயதிலே நன்கு நாவை வளைத்து தமிழ் சொற்களை பேசும்போது நமக்கு அது நன்கு மனதிலே பதிந்து ஊனோடு உயிரோடு கலந்துவிடும். ஆனால் 50 வயதுக்கு மேலாக தமிழை கற்கின்றேன் என்று வந்தால் நாக்கு வளையாது. அதனால்தான் 5 வளையாதது 50 வளையாது என்று சொல்லி வைத்தார்கள் முன்னோர்கள். ஆகவே குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தை பூட்டுங்கள். குழந்தையுடைய மனதிலே ஆன்மீக எண்ணங்களை விதைத்து விட்டால் அந்த குழந்தை நன்றாக வளரும், தமிழும் நன்றாக வளரும். என் குழந்தைக்கு தமிழே தெரியாது என்று இருமாப்போடு அந்நிய மொழிக்கு ஒரு பற்றை வைத்து தமிழை உதாசீனம் செய்யாதீர்கள். தமிழ் இறைமொழி, இறைவன் பேசிய மொழி. அந்த மதுரையம்பதியான் தமிழுக்கு சங்கம் வைத்தார், வேறு எந்த மொழிக்கும் சங்கம் வைக்கவில்லை. ஆகவே சிவனுக்கு உகந்த மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை குழந்தைகளுக்கு நன்கு கற்றுக் கொடுப்போம், தமிழை வளர்ப்போம், தமிழோடு இறையை சுவாசிப்போம். நன்றி, வணக்கம்.